அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கன்னிராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த குரோதி ஆண்டில் வந்திருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது இவர்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மே 1ஆம் தேதிக்கு பிறகு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு விஷயங்கள் நடந்தே தீரும். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அப்போ தான் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த வருட குரு பயிற்சியானது 2024 மே மாதம் 1ஆம் தேதி பகல் 3:39 மணி அளவில் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார். கன்னிராசியை பொறுத்தவரை 8ஆம் இடத்தில் இருந்து துன்பங்கள் கொடுத்து வந்த குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு செல்ல உள்ளார். 9ஆம் இடம் என்பது சுபகிரகத்திற்கு வலிமை மிகுந்த வீடாக உள்ளதுனால ராஜயோகங்கள் தரக்கூடிய நேரமாக இந்த குரு பயிற்சியானது அமைகிறது. குரு பகவான் ஆனவர் உங்களுடைய ராசியையும் மற்றும் 3ஆம் இடம் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இது மிக சிறந்த காலகட்டங்களாக இருக்கும். அதே போல பொருளாதாரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க. உங்கள் முயற்சியால் நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பலன்களும் கிடைக்கும். புதிய வேலைகள் கிடைப்பது, வெளிநாடுகளில் வேலை கிடைப்பது, வேலையில் உள்ள சிக்கல்கள் தீருதல், புதிய தொழில் தொடங்குதல், கூட்டு தொழில் தொடங்குதல் ஆகியவற்றிற்கு அற்புதமான காலகட்டங்கள் இதுவாகும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் தொடங்கும் முன் சொந்த ஜாதகத்தை நீங்கள் கொஞ்சம் ஆராய்வது ரொம்ப அவசியம். குரு பகவான் சுப செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார். கோயில்களை புனரமைப்பது உள்ளிட்ட ஆன்மீக செயல்களை முன்னின்று செய்வீர்கள். இதற்கு தேவையான பணவரவுகளையும் குரு பகவான் ஏற்படுத்துவார். தொழில் செய்து வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலமாகவும் அமையும். வீடு கட்டுதல், வாகனம் வாங்குதல் உள்ளிட்டவற்றை இந்த ஆண்டில் நீங்கள் செய்யலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணங்களும் ஆகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகளும் பிறக்கும். வீட்டில் இருந்த சொந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடிவை எட்டும். அதேபோல இளைய சகோதரர்களுடைய வழியில இருந்த பிரச்சனைகளும் தீரும். உடல் நலத்தை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உடல் நல பாதிப்புகளை குறைக்கும் என்றாலுமே நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். அதேபோல் 7ஆம் இடத்தில் உள்ள ராகு உடல் நல பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால உடல் நலில் கவனம் செலுத்துவது முக்கியம். அதேபோல சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, சரியான நேரங்களில் தூங்குவதும் அவசியம். குரு பகவானால் உங்களுடைய வாக்கு வன்மையில் பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் மெருகேறும். புதிய ஆலயங்களை தேடி சென்று வழிபடுவீர்கள். குடும்பத்தினுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்களிப்புகளும் பெருகும். உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். அதே நேரங்களில் எவரிடமுமே அனாவசியமாக பேச்சு வேண்டாம். மற்றவர்களினுடைய பேச்சுக்களையும் நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனித்து அதற்கேற்ப உங்களுடைய செயல்பாடுகளை வகுத்து கொள்ளவும் புது ஆராய்ச்சிகளிலும் நீங்கள் ஈடுபடுவீர்கள். திடீரென்று தொலைதூர பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிலைமைகளும் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடுகளும் ஏற்படாது. யோகா, தியானங்கள் போன்றவற்றை செய்து உடல் நலத்தையும் மன வளத்தையும் பெருக்கிக் கொள்ளவும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் படிப்படியான வளர்ச்சிகள் ஏற்பட்டு பொருளாதார நிலைகளும் உயரும். போட்டியாளர்கள் பின்வாங்குவார்கள். அரசு வகையில் சில சலுகைகள் தேடி வரும். அதேபோல் மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளும் பயங்களும் முற்றிலுமே நீங்கிவிடும். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களினுடைய குறைகளை கண்டறிந்து தயவு தாட்சணமின்றி திருத்துவீர்கள். அதேபோல் உங்களுடைய செயல்களுக்கு நண்பர்கள், கூட்டாளிகளிடம் வரவேற்புகளும் கிடைக்கும். பெரியோரை தேடி சென்று அவர்களுடைய ஆசிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். நேர் வழியில செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள். எதிர்பார்த்த அளவுக்கு வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முடிவுகளை பயமின்றி நீங்கள் செயல்படுத்துவீர்கள். அதே போல குடும்பத்தினரை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளணும். போட்டியாளர்கள் உங்களை ஏமாற்ற முடியாது. உங்களுடைய நெடுநாளைய ஆசைகள் ஒன்று இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாக கூடும். உங்களின் தெளிந்த சிந்தனையால பிறருக்கு தகுந்த அறிவுரைகளை நீங்கள் வழங்குவீர்கள்.
உங்களை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையும் அளிப்பீர்கள். வெளிநாடு விசா குறித்த சந்தேகத்தில் இருந்தவர்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் விசா கிடைத்துவிடும். காணாமல் போயிருந்த பொருட்கள் மீண்டும் கைக்கு வந்து சேரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியங்களும் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த குரு பயிற்சியினுடைய காரணத்தினால ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் நீங்கள் காண்பீர்கள். மேலதிகாரிகளினுடைய ஆதரவுகளும் கிடைக்கும். சக ஊழியர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள். அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா வேலை பளுவும் அதிகரிக்கும். எனவே பொறுப்புடனும் நிதானமுடனும் நடந்து கொள்ளுங்கள். அலுவலக ரீதியான பயணங்களை செய்ய நேரிடும். வியாபாரிகளுக்கு தொடர்ச்சியான லாபங்களும் கிடைக்கும். அதிக முதலீடு செய்யாமல் வியாபாரத்தை நீங்கள் பெருக்குவீர்கள். போட்டிகளை சாதனைத்துடன் சமாளிப்பீர்கள். உபரி வருமானத்தை எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொண்டு அரசாங்கத்திடம் பார்த்தீங்கன்னா சமர்ப்பிப்பீர்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் வழங்குவீர்கள். அரசியல்வாதிகள் மேலிடத்தினுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள். கட்சி தொண்டர்களினுடைய ஆதரவுகள் நன்றாகவே இருக்கும். எவரையுமே பகைத்து கொள்ளாமல் உங்களுடைய செயல்களை செய்து நற்பெயரையும் நீங்கள் வாங்குவீர்கள். உங்களுக்கு பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்புகள் உயரும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் குவிய தொடங்கும். எனவே வாய்ப்புகளை நன்கு ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டி வரும். சக கலைஞர்களினுடைய உதவிகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். எதிர்பார்த்த வருமானங்களும் கிடைக்கும். பெண்மணிகளினுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணங்கள் நடக்கும். உத்தியோகங்களும் கிடைக்கும். புனித பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். முக்கிய பிரச்சனைகளில் மௌனங்கள் சாதித்து பிரச்சனைகள் பெரிதாக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அதேபோல் மாணவமணிகள் படிப்பில் அலட்சியம் காட்டாமல் திட்டமிட்டபடி படித்து நல்ல ஒரு மதிப்பெண்களை பெற முயற்சிக்கவும். மற்றபடி உங்களுடைய படிப்புக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த மானியங்கள் கிடைக்கும். அடுத்ததாக இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகள் மாறும். விற்பனைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் பார்த்தீங்கன்னா வேகங்களும் காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தினால வேலைகளை திறமையாக செய்து அதை முடித்துவிட்டு பாராட்டையும் பெறுவீர்கள். பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் நிம்மதியும் காணப்படும். விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சியும் அடைவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கும். குழந்தைகளினுடைய செயல்களால் பெருமையையும் அடைவீர்கள். உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வீர்கள். இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கான காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால திடீர் செலவுகளும் உண்டாகலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் காட்டுவது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும். பகிரது பிரயத்தனம் செய்வதன் மூலமாகவே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சிறிது முயற்சி செய்வதன் மூலமாக சிறந்த வாய்ப்புகள் கைகூடும். மேலுமே உங்களுடைய கௌரவங்களும் அதிகரிக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்ள சிறப்பான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். அதேபோல் சக வியாபாரிகளுடன் ஒத்து போவீர்கள். பெரிய கடன்களில் இருந்து விடுபடவும் வழிகளும் உங்களுக்கு ஏற்படும். அதேபோல் உற்பத்தி சார்ந்த தொழில்துறையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொய்வு இன்றி தொழில்கள் நல்ல முறையாகவே நடைபெறும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். பதவிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடின உழைப்புகளும் புத்தி சாதுரியமும் பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். அதேபோல் நஷ்டம் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சமோஜித புத்தியினுடைய கூர்மையினால திடீரென்று வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா பண சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை தரும். எந்த ஒரு வேலையுமே மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்து முடிப்பது ரொம்ப அவசியம். அதேபோல் எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடந்து முடியுங்க. முக்கிய நபர்களினுடைய உதவிகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பரிகாரமாக அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று சேவிப்பது பாவங்களை போக்கும். சிக்கலான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். மேலும் சர்க்கரை பொங்கல் செய்து புதன்கிழமைகளில் ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் விநியோகம் செய்யவும்.
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.